2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக 525 அறிவிப்புகள் வெளியிட்டார்கள். அதுல ஒரு 10% அறிவிப்புகள் தான் இதுவரைக்கும் நிறைவேற்றியிருக்கிறாங்க. இதுவரைக்கும் மற்ற அறிவிப்புகள் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை. வேண்டும் என்று திட்டமிட்டு நிறைவேற்ற முடியாத அறிவிப்புகளை வெளியிட்டு இன்றைக்கு விதிவிலக்கி இருக்கின்றார் திரு ஸ்டாலின் அவர்கள். இன்றைய தினம் புயலும் இல்லை, வெள்ளமும் இல்லை, வறட்சியும் இல்லை, இன்றைக்கு கொரோனாவும் இல்லை. இப்படிப்பட்ட காலத்தில் விலை உயர்ந்ததற்கு காரணம் ஒரு பொம்மை முதலமைச்சர், திறமையற்ற முதலமைச்சர். திராவிட முன்னேற்ற கழகம் என்னவே அது குடும்ப கட்சி, அது கட்சி அல்ல, கார்பரேட் கம்பெனி. அது ஒரு கம்பெனி. அந்த கம்பெனியில ஸ்டாலின் சேர்மனா இருக்கார், மற்றவங்கெல்லாம் டைரக்டரா இருக்கிறாங்க. திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் இருந்தார். அதுக்கு பிறகு ஸ்டாலின் இப்போ உதயநிதி கொண்டு வருவதற்கு முயற்சி பண்றார். அது ஒருபோதும் நடக்காது. இப்படிப்பட்ட குடும்ப ஆட்சி தேவையா? திமுகவுடைய தாரக மந்திரம் கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 50 மாத காலம் ஆகின்றன. இந்த 50 மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில தமிழக மக்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி அவள் முழுமையாக நிறைவேற்றவில்லை. 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக 525 அறிவிப்புகள் வெளியிட்டார்கள். அதுல ஒரு 10% அறிவிப்புகள் தான் இதுவரைக்கும் நிறைவேற்றியிருக்கிறாங்க. இதுவரைக்கும் மற்ற அறிவிப்புகள் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை. வேண்டும் என்று திட்டமிட்டு நிறைவேற்ற முடியாத அறிவிப்புகளை வெளியிட்டு இன்றைக்கு விதிவிலக்கி இருக்கின்றார் திரு ஸ்டாலின் அவர்கள். சிந்திச்சு பாருங்க. தேர்தல் வந்தா பொய் வாக்குறுதி அளிப்பாங்க, மக்களை ஏமாற்றுவாங்க, தந்திரமா அழகா கவச்சுக்கிறமா பேசி வாக்களை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு ஓட்டு போட்ட மக்களை மறக்கின்ற கட்சி திமுக கட்சி. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா சொத்து வரி உயர்த்த மாட்டோம் என்று சொன்னாங்க. இப்ப என்னாச்சு? கடைக்கு இங்க இந்த நகராட்சியில கடைக்கு 150% வரி உயர்த்திருக்கிறாங்க. அண்ணா திமுக ஆட்சியில வீட்டு வரி 1000 ரூபாய் என்றா இன்னைக்கு 2000 ரூபாய் செலுத்த வேண்டும். அதே போல குடிநீர் வரி, குப்பை வரி, மின் கட்டணம் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. முதற்கட்டமா 52% ஏற்றினாங்க. ஒவ்வொரு வருடமும் 5% ஏற்றி இன்றைக்கு 3 ஆண்டுல 15% மின் கட்டணத்தை உயர்த்தி இன்றைக்கு மின் கட்டண உயர்வு 67%. கடைக்கு பீக்கவர். இப்படி மக்கள் மீது சுமை சுமத்துகின்ற அரசாங்கம் தேவையா? இன்னைக்கு அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது கடுமையான வறட்சி, அதே போல புயல், கஜா புயல், கொரோனா, இந்த காலகட்டத்தில் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு சிறப்பா திறமையா செயல்பட்டு விலைவாசி உயராமல் பார்த்துக்கிட்டோம். இன்றைய தினம் புயலும் இல்லை, வெள்ளமும் இல்லை, வறட்சியும் இல்லை, இன்றைக்கு கொரோனாவும் இல்லை. இப்படிப்பட்ட காலத்தில் விலை உயர்ந்ததற்கு காரணம் ஒரு பொம்மை முதலமைச்சர், திறமையற்ற முதலமைச்சர். இப்படி விலை உயர்ந்தால் மக்கள் எப்படி சாமானிய மக்கள் வாழ்க்கை நடத்த முடியும்? இன்றைக்கு வருமானம் குறைஞ்சிருது, செலவு அதிகரித்துடுது. இப்படிப்பட்ட ஆட்சி, அவல ஆட்சி அகற்றுகின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற பொது தேர்தல். திராவிட முன்னேற்ற கழகம் என்னவே அது குடும்ப கட்சி, அது கட்சி அல்ல, கார்பரேட் கம்பெனி. அது ஒரு கம்பெனி. அந்த கம்பெனியில ஸ்டாலின் சேர்மனா இருக்கார், மற்றவங்கெல்லாம் டைரக்டரா இருக்கிறாங்க. கட்சியா இருந்தா மக்களுக்கு சேவை செய்வாங்க, மக்களுடைய பிரச்சனை பார்ப்பாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கை எடுப்பாங்க. இது கம்பெனி. கம்பெனியில வரவு செலவு அதுதான் கணக்கு பார்க்கிற கம்பெனி. அப்படிப்பட்ட கம்பெனி தேவையா? திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் இருந்தார். அதுக்கு பிறகு ஸ்டாலின் இப்போ உதயநிதி கொண்டு வருவதற்கு முயற்சி பண்றார். அது ஒருபோதும் நடக்காது. இப்படிப்பட்ட குடும்ப ஆட்சி தேவையா? வாரிசு அரசியல் தேவையா? மன்னர் ஆட்சி வேணுமா? ஆக இன்றைக்கு மன்னர் ஆட்சி ஒழிக்கப்பட்டு பல ஆண்டு ஆகிவிட்டது. ஆக இது ஒரு ஜனநாயக நாடு. இன்னைக்கு எல்லாருக்கும் உரிமை உண்டு. ஏன் இங்க இருக்கிறவங்க யாரும் முதலமைச்சர் ஏத்துக்கிட்டு மாட்டாங்களா? வரலாம்ல, நீங்களாம் வரலாம்ல. இது அண்ணா திமுக கட்சியில் தான் நடக்கும், வேற எந்த கட்சியிலும் நடக்காது. திமுக கட்சியை பொறுத்த வரைக்கும் அந்த குடும்பத்தில் இருக்கின்ற உறுப்பினர்கள் மட்டும்தான்
கட்சியிலையும் அதிகாரத்துக்கு வர முடியும், ஆட்சியிலையும் அதிகாரத்துக்கு வர முடியும். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் சாமானிய தொண்டன் கூட இந்த கட்சிக்கு பொதுச் செயலாளராகலாம், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராகலாம். இந்த கட்சியில் ஜனநாயக அமைப்புள்ள ஒரே கட்சி அதிமுக கட்சி. அப்படி இருக்கிற காரணத்தினால்தான் என்னை போல் இருக்கின்ற கிளை செயலாளராக இருந்து உங்கள் முன் பொதுச் செயலாளராக வந்து பேசுகின்ற வாய்ப்பை பெற்றுக்கிறேன். தமிழகத்திற்கு அந்த கட்சிக்கு இடம் கொடுக்க கூடாது. ஏனென்றால் இது மிகப்பெரிய ஒரு நோயாக மாறிவிடும். ஆகவே குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்பெயில் வைக்கின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தல். ஆக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து இந்த 4 ஆண்டு காலத்தில் இந்த டாஸ்மாக்ல மட்டும் 40,000 கோடி ஊழல் செய்தாக எல்லா தகவல் வந்திருக்குது. பத்திரிகையில ஊடகத்தில் எல்லாம் வெளிவந்த தகவல். இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? திமுக தாரக மந்திரம் கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன். தமிழகத்தில் பல துறை இருக்குது. எந்த துறையாவது சிறப்பாக செயல்பட்டு சொன்னா எதுவுமே இல்லை. டாஸ்மாக் மட்டும்தான் அவர்கள் சரியான முறையில் வியாபாரம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா எதில் அதிகமா வருமானம் வருதுன்னா டாஸ்மாக்ல தான். ஏன்னா அதுல தான் கண்ணு கருத்துமா இருக்கிறாங்க, அதுல தானே துட்டு அதிகமா கிடைக்குது. அண்ணா திமுக ஆட்சிக்கின்ற பொழுது ஒவ்வொரு துறையிலும் சிறப்பா செயல்பட்டாங்க. இன்றைக்கு மருத்துவத்துறையில மிகப்பெரிய சாதனை நாங்க படைச்சோம். இந்த பகுதியில் ராமநாதபுரம் மாவட்டம், இந்த பகுதியில் மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை கொண்டாந்தோம். ஒரு மருத்துவக் கல்லூரியாவது திமுக ஆட்சியில் கொண்டாந்துருக்கிறீங்களா? ஒரே ஆண்டில் அண்ணா திமுக ஆட்சியில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை கொண்டாந்து இப்படிப்பட்ட ஏழைகள் நிறைந்த பகுதியில் நல்ல சிகிச்சை அளிப்பதற்காக அற்புதமான இன்றைக்கு மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை கொடுத்திருக்கிறோம். இது அண்ணா திமுக ஆட்சியுடைய வரலாற்று சாதனை. இந்த பகுதி ஒரு பின்தங்கிய பகுதி. இந்த பகுதிக்கு சட்டக்கல்லூரி வேணாங்க. அண்ணா திமுக ஆட்சியில் சுமார் 75 கோடியில் சட்டக்கல்லூரி கூட. தமிழகம் மட்டுமல்ல, இந்திய வரலாற்றிலேயே ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை கொண்டாந்து சாதனை படைத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். வந்து சிறக்க வேண்டும். அதற்காக அதிகமான நிதி ஒதுக்கீடு, பள்ளி கல்வித்துறைக்கு அதிக நிதி ஒதுக்கீடு, அதே மாதிரி உயர்கல்விக்கு அதிக நிதி ஒதுக்கீடு, ஒரு புரட்சி மறுமலர்ச்சி தேவையான கல்லூரிகள். நீங்க பாத்தீங்கன்னா அண்ணா திமுக ஆட்சி 10 ஆண்டுகள் ஆட்சியில் கிட்டத்தட்ட 17 அரசு மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை, 7 சட்டக்கல்லூரி, 21 பாலிடெக்னிக் கல்லூரி, 67 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி 5, அதே மாதிரி கால்நடை மருத்துவக் கல்லூரி 5, வேளாண்மை கல்லூரி 4, கால்நடை பூங்கா, ஐடி கல்லூரி, இப்படி ஏராளமான கல்லூரியை திறந்து ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட குடும்பத்தில் பிறந்த மாணவி பட்ட படிப்பை படிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்குது. இப்படி ஒரு திட்டமாக நீங்க கொண்டாந்துருக்கிறீங்களா? நீங்க பல இடத்துல தடுப்பணை குறுக்கே, ஓடையின் குறுக்கே மழை காலத்தில் பெய்கின்ற நீர் அந்த வழியா, ஓடையின் வழியா, நதியின் வழியா கடல்ல போய் கலக்குது வீணா. அதையெல்லாம் அங்கே தேக்கி வைத்து தடுப்பணை கட்டி நிலத்தடி நீரை உயர்த்தி இன்றைக்கு விவசாயத்திற்கு தேவையான நீர், குடிப்பதற்கு தேவையான நீரை உருவாக்கி தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இந்த ராமநாதபுரம் மாவட்டம் வறட்சி நிறைந்த மாவட்டம். விவசாய பெருமக்கள், விவசாய தொழிலாளிகள் 70% பேர் இதில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அப்படி வறட்சியான மாவட்டத்தை பசுமையாக, செழுமையாக இந்த மக்கள் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு காவிரி குண்டாறு திட்டத்தை கொண்டு வந்து நாங்கள் நிறைவேற்றோம். தாண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்று அண்ணா திமுக தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் கைவிடப்பட்ட காவிரி குண்டார் திட்டத்தை மீண்டும் அண்ணா திமுக செயல்படுத்தி இந்த ராமநாதபுரம் மாவட்டம் கரும்பும், மஞ்சளும், வாழையும், நெல்லும் செழித்து வளரக்கூடிய பூமியாக மாற்றுவோம். அதே போல மீனவர்களுக்கு நிறைய திட்டங்களை கொண்டாந்திருக்கிறோம். இந்த பகுதி மீனவ மக்கள் நிறைந்த பகுதி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுதுதான் மீனவர்களுடைய கோரிக்கை ஏற்று அந்த விசைப்படையில் இருக்கின்ற மீனவர்களுக்கு மானிய விலையில் டீசல் கொடுத்தோம். அதே போல இன்றைக்கு மீன்பிடி தடை காலம்
அப்பொழுது வருமானம் கிடையாது. அதை 2000 5000 உயர்த்தது. அண்ணா திமுக ஆட்சியில மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வந்தவுடன் இந்த மீன்பிடி தடைகாலத்தில் கொடுக்கப்படுகின்ற நிதியை உயர்த்தி வழங்கப்படும். இன்றைய ஆட்சியாளர்கள் சொல்லுகிறார்கள் கச்சத்தீவை மத்திய அரசு மீட்டுக் கொடுக்க வேண்டும் என்று. அன்றைய காங்கிரஸ் மத்தியில் ஆட்சி செய்த அரசாங்கம், அப்பொழுது தமிழ்நாட்டில் திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் தான் கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்டது. உண்மைதானே? இன்றைக்கு கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று திரு ஸ்டாலின் சொல்கிறார். கச்சத்தீவை கொடுத்ததே அவர்கள் தான், கொடுப்பதும் அவர்கள் தான், மீட்க சொல்லுவதும் அவர்கள் தான். இப்படி மக்களை ஏமாற்றுகின்ற ரத்த வேடம் போடுகின்ற கட்சி திமுக கட்சி. அதே நேரத்தில் மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் கச்சத்தீவை மீட்பதற்காக உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்து நிலுவிலே இருக்கின்றது. 16 ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்த ஒரே கட்சி திமுக. அப்பெல்லாம் மீனவர் பத்தி கவலைப்படல, கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்ற எண்ணம் திமுக கட்சிக்கு வரல. இப்போ அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்குது. மீனவ நண்பர்களை ஏமாற்றி வாக்குகளை பெறுவதற்காக இன்றைய தினம் இருக்கிற முதலமைச்சர் நீலிக்க நீர் வடித்துக் கொண்டிருக்கின்றார். நாங்க சிறப்பான பேருந்து நிலையம் வேணும். இன்னைக்கு அங்க பேருந்துகள் எளிதா போயிட்டு வரணும், மக்களுக்கு எல்லா வசதி செய்து கொடுக்க வேணும், எல்லா கடைகளும் அங்கே இருக்க வேண்டும், ஏற்கனவே கடை வைத்தவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு பிறகு இந்த நகரத்தில் இருக்கின்ற பேருந்து நிலையத்தை அவசரமாக 17 கோடியில் கட்டி நாசம் பண்ண அரசாங்கம் தேவையா? நீ வீடு கட்டணும்னா 1000 அடி சதுரடியில் வீடு கட்டணும்னா அண்ணா திமுக ஆட்சியில் 37,000 ரூபாய் அதனுடைய கட்டணம். திமுக ஆட்சியில் அந்த கட்டணத்தை உயர்த்தி 74,000 ரூபாய் உயர்த்தி இருக்கிறாங்க. அண்ணா திமுக ஆட்சியில் திமுக ஆட்சி ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது இந்த கட்டண உயர்வு 100%. இன்றைக்கு வேண்டுமென்றே திமுக கூட்டணியில் அங்கமைக்கின்ற கட்சிகள் எல்லாம் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதை போல ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்தி வருகிறார்கள். உண்மையிலேயே சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அண்ணா திமுக கட்சி தொடங்கப்பட்டு பொன்விழா கண்ட கட்சி. தமிழகத்தில் 30 ஆண்டுக்கு மேல ஆட்சி புரிந்த கட்சி அண்ணா திமுக கட்சி. பொன்மலை சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், புரட்சி தலைவி அம்மா அவர்கள், புரட்சி தலைவி மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு, இப்படி தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திலே 30 ஆண்டுக்கு மேலாக சிறப்பான ஆட்சி கொடுத்தது. அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் மதத்திற்கும் ஜாதித்திற்கும் எப்பொழுதும் அடிமைப்பட்டதே கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் ஆண் ஜாதி பெண் ஜாதி இரண்டே ஜாதி தான் அண்ணா திமுக. அண்ணா திமுக ஆட்சியில நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றிக்கிறோம். 2001ஆம் ஆண்டு மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மாவிடத்திலே இஸ்லாமிய பெருமக்கள் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் புனித ரமலான் மாதத்தில் பள்ளிவாசலுக்கு நோன்பு கஞ்சி தயாரிக்க விலையில்லா அரிசி சுமார் 5400 மெட்ரிக் டன் கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். 2018 வரை ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வதற்கு மத்திய அரசாங்கம் மானியம் 6 கோடி வழங்கிட்டு வந்தது. திடீரென்று அதை நிறுத்தப்பட்டு விட்டது. உடனே இஸ்லாமிய பெருமக்கள் என்னை சந்தித்து கோரிக்கை வைத்தார்கள். ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வதற்கு வழங்கப்பட்ட நிதி நிறுத்தப்பட்டு விட்டது. மீண்டும் அண்ணா திமுக அரசு தொடர்ந்து கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். கோரிக்கை எடுத்துட்டு கோரிக்கை ஏற்று மாநில அரசாங்கமே, அம்மாவுடைய அரசாங்கமே 2019 முதல் ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள அதே 6 கோடி தொடர்ந்து வழங்கினோம். இப்படி நிறைய திட்டங்கள். அது மட்டுமல்லாம எங்கே இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர், இந்த மண்ணின் மைந்தராக விளங்கிய மரியாதைக்குரிய டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் நாட்டுடைய ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடுகின்ற பொழுது புரட்சி தலைவர் அம்மா அவர்களை ஆதரித்து அண்ணா திமுக சட்டமன்ற உறுப்பினர், அண்ணா திமுக நாடாளுமன்ற அவருக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்து இந்திய நாட்டுடைய குடியரசுத் தலைவராக ஆக்கியதும் அண்ணா திமுக. அதே போல கொரோனா காலம், நம்முடைய பள்ளி மாணவர்கள் பள்ளிக்கு செல்ல முடியல, கல்லூரி மாணவர்கள் கல்லூரிக்கு செல்ல முடியல. ஓராண்டு பள்ளிகள் திறக்கல, கல்லூரி திறக்கல. மாணவர்கள் வைத்த கோரிக்கை எங்களுக்கு எப்படியாவது இதை சரி செய்ய வேண்டும் என்று கேட்டாங்க. மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் மன உளைச்சல் இருந்தாங்க. எங்களுடைய வாழ்க்கையில் ஓராண்டு வீணாகிவிட்டது என்று அவருடைய மன உளைச்சலை தவிர்க்கின்ற விதமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற போது கொரோனா காலத்தில் ஆல் பாஸ் போட்டோம். இப்படி மாணவராகட்டும், அல்லது தொழிலாளியாகட்டும், விவசாயியாகட்டும், மீனவராகட்டும், அல்லது நெசவாளராகட்டும், எல்லா தரப்பு மக்களுக்கும்
நல்லது நன்மதிப்பை பெற்ற ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அவே வருகின்ற 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் நிறுத்தப்படுகின்ற வேட்பாளரை ஆதரித்து அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் இருகர கூப்பி வேண்டி கேட்டுகிறேன். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம்.